NCERT Grade 12 Chapter 13 Amines யூனிட்ல புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 13.4 அரேஞ்ச் த ஃபாலோயிங் கொஷின். அதில் சப்டிவிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அ பிகேபி வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிகேபி வேல்யூஸ் வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ பிகேபி வேல்யூஸுக்கும் அசிட் பெசிசிட்டிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். இப்போ யார் மோர் பேசிக்கோ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், லீஸ்ட் பிகேபி வேல்யூ இருக்கும். ஸோ பெசிசிட்டி ஆர்டர் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இங்கே யார் நமக்கு மோர் பேசிக்காக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 ஆர் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ செகண்டரி அமீன்லாம் நமக்கு லோன் பேரில் 2 பக்கம் 2 + ஐ எஃபெக்ட் வரும். ஸோ இது நமக்கு மோர் பேசிக்காக இருக்கும். இங்கே வந்து ரெசனன்ஸில் லோன் பேர் வரதுனால லெஸ் பேசிக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே ஒரே ஒரு +ஐ எஃபெக்ட் வரதுனால இதுவும் பேசிக். அப்போ செகண்டாக யார் வருவாங்கன்னா இவங்க. அப்போ தேர்டாக யார் வருவாங்கன்னா இங்கே. ஏன்னா இங்கே ஒரு CH5 இருந்தாலும் ஒரு CH3 இருக்குது. ஸோ அப்போ அது தேர்டாக இருக்க போகுது. அப்போ பெசிசிட்டி ஆர்டர் வச்சு தான் நம்ம பிகேபி எழுத போகிறோம். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஞாபகம் வச்சுக்கணுது. பிகேபி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/பெசிசிட்டி. ஸோ இதை வச்சு நம்ம எழுத போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும், ஹையஸ்ட் ஆர்டர். ஏன்னா டிக்ரீசிங் ஆர்டர் தான் கேட்குறாங்க. அப்போ ஹையஸ்ட் ஆர்டர் யாருக்கு வரும்னா C6H5NH2. இதுக்கு தான் பிகேபி வேல்யூ ஹையாக இருக்கும். அடுத்து யாருக்கு இருக்குன்னா C6H5NHCH3. அதுக்கப்புறம் C2H5NH2 அண்ட் லீஸ்ட்டாக தான் நமக்கு யாருக்கு இருக்கும் அப்படின்னா C2H5 2 டைம்ஸ் NH. அண்ட் பேசிக் கேரக்டரில் இதுதான் ஹை டாப்பாக இருக்கும். இது எப்படி இருக்கும், ஒரு லீஸ்ட் பேசிக்காக இருக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் பாருங்கள், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த். ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த்ன்றது லோன் பேர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு டொனேட் ஆகுது அப்படின்றது தான். ஸோ இங்கே நமக்கு ஆர் எஃபெக்ட் வர்றதுனால +R வர்றதுனால எலக்ட்ரான் உள்ளே போயிடும். ரைட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு +R இருக்கும். அது போக என்ன ஆகும்னா 2 +I எஃபெக்ட் நமக்கு வருது. ஸோ இந்த எஃபெக்டை இங்கே கிளாஸிஃபை பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்க்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா 2 +I எஃபெக்ட் வருது. ரைட். அண்ட் இங்கே பார்க்கும்போது ஒரே ஒரு +I எஃபெக்ட் வருது. சரியா? ஸோ இப்போ இதில் நம்ம ஆர்டர் எழுதணும்னா நமக்கு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பெசிசிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ யார் கம்மியோ அவங்கள நம்ம ஃபஸ்ட் எழுதணும் இல்லையா? ஸோ இதில் இருக்கல யார் கம்மியாக இருப்பாங்கன்னா இதில் தான். ஏன்னா இதில் எலக்ட்ரான் பூர் டொனேட்டிங் தான். அப்போ இதுதான் லெஸ் பேசிக், C6H5NH2. ஸோ அடுத்து யார் இருப்பாங்க பாருங்கள். நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் நெக்ஸ்ட் வர்றது அடுத்து பென்சீன் இருக்கக்கூடிய, அதாவது C6H5NCH3 2 டைம்ஸ். ஏன்னா அதில் நமக்கு R இருக்கிறதுனால லோன் பேர் அவ்வளோ ஈஸியாக அவைலபிளாக இருக்காது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு CH3NH2. ஏன்னா இதில் ஒரே ஒரு +I தான். அண்ட் இருக்கலே மோர் பேசிக் யாருன்னா 2 +I எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய இந்த C2H5 2 டைம் NH. ஸோ இதுதான் நமக்கு என்ன இருக்கும், இதோடைய இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த் அகைன் கேட்டிருக்காங்க. இப்போ அனிலின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அனிலின்லேயே லெஸ் பேசிக் தான். ஏன்னா இதில் NH2ல இருக்கக்கூடிய லோன் பேர் என்ன பண்ணும், உள்ள ரெசனன்ஸில் வரும். அப்போ இதில் பெசிசிட்டி நமக்கு எப்படி இருக்குன்னா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இன்க்ரீசஸ் பேசிசிட்டி, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் டிக்ரீசஸ் பேசிசிட்டி. ரைட். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எழுத போகிறோம். இங்கே அனிலின் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேராநைட்ரோ அனிலின் அண்ட் டொலுவிடின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேராநைட்ரோ அனிலின்னா பேரால NO2 குரூப்பு, அண்ட் டொலுவிடின்னா ஒரு CH3 ஒரு NH2 அகைன் இன்னொரு NH2. ஸோ ரெண்டுமே நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு CH3 ஒரு NH2வாக இருக்கும். ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம், டொலுவிடின் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்போ இதில் CH3ன்றது எலக்ட்ரான் டொனேட்டிங். அப்போ அதுக்கு தான் பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னா நமக்கு நைட்ரோபென்சின் வரும். ஸோ அப்போ லீஸ்ட் பேசிக் இங்கே NO2 அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு NH2 வச்சுக்கலாம். இதுதான் இருக்க லீஸ்ட் பேசிக். அடுத்து யார் இருப்பாங்கன்னா நமக்கு அனிலின். ரைட். ஏன்னா அதில் எந்த ஒரு குரூப்பும் இல்லை, அது நமக்கு நியூட்ரலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே நமக்கு என்ன வந்துடும்னா CH3 டொலுவிடின், CH3 இங்கே NO2.
ஸோ அப்போ இதுக்கு தான் பெசிட்டி அதிகம். ஏன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னால இங்கே எந்த குரூப்பும் இல்ல. இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னால பெசிட்டினா நமக்கு குறைஞ்சிரும். ரைட். ஸோ இதுலயே இப்போ செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க பாருங்க. C6H5NH2 அண்ட் C6H5NHCH3 அப்படியே பில நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. இதில் எஃபெக்ட் பாருங்க. இதில் வந்து லோன் பேர் நமக்கு உள்ளே வந்துடுது. ரைட்டா. ஸோ இங்கே உள்ளே வந்துடுது. இருந்தாலும் ஒரு ப்ளஸ் ஐ எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய குரூப் இருக்குது. ரைட்டா. ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான் உள்ளே வரல. வெறும் ப்ளஸ் ஐ மட்டும்தான் இருக்குது. அப்போ பெசிசிட்டி ஆர்டர் பார்க்கும்போது நமக்கு லீஸ்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா C6H5NH2 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா C6H5NHCH3 வரும். ஏன்னா இதில் ஒரு ஐ இருக்குது, பட் ஆர் இருக்குது ரெசனன்ஸ் வரதுனால. அடுத்து பார்த்தீங்கன்னா மோர் பேசிக்கு C6H5CH2NH2 இதுக்கு தானே இருக்கும், ஹையர் பேசிசிட்டி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இதில் வெறும் ப்ளஸ் ஐ மட்டும்தான். பென்சீனில் டேரெக்டாக NH2 அட்டாச் ஆகலை. ஸோ அப்போ இதுதான் நம்ம எப்படி இருக்கும், மோர் பேசிக்காக இருக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த் இன் கேஸ் ஃபேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேஸ் ஃபேஸ்னால் அதில் சால்வெண்ட் எஃபெக்ட் வராது. இங்கே பேசிசிட்டியை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய 2 எஃபெக்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டியூவன்ட்டு. அதாவது இந்த ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ பார்க்குறோம் இல்லையா, ஸோ அந்த எஃபெக்ட்டு. ரெண்டாவது அது ஹைட்ரஜனை லோன் பேர் டொனேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆகும் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட்டில். ஸோ அதனால் சொல்லுவோம் சால்வெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ் ஃபேஸில் நமக்கு சால்வெண்ட் எஃபெக்டை பார்க்க தேவையில்ல, வெறும் எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டியூன் மட்டும் பார்த்தா போதும். ரைட். ஸோ இங்கே ஒரே ஒரு ப்ளஸ் ஐ, இங்கே 2 ப்ளஸ் ஐ, இங்கே 3 ப்ளஸ் ஐ டெர்ஷரி, அண்ட் இது எதுவுமே இல்லை. ஸோ அப்போ யார் மோர் பேசிக்காக இருப்பாங்க, டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ யார் வருவாங்க, ஃபஸ்ட்டு நமக்கு C2H5 3 டைம்ஸ், ஏன்னா அதெல்லாம் 3 ஐ எஃபெக்ட் இருக்குது. அப்போ அதுதான் மோர் பேசிக்காக இருக்கும் N. அதுக்கப்புறம் C2H5 2 டைம்ஸ் NH, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா C2H5NH2 அண்ட் லீஸ்ட்டாக நமக்கு அம்மோனியா. இதுதான் கேஸ் ஃபேஸில். சப்போஸ் கேஸ் ஃபேஸ் இல்லாமல் அக்வஸாக இருந்துச்சுன்னா இதில் சேஞ்சஸ் ஆகும். ரைட். ஸோ செகண்டரி ஃபஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் டெர்ஷரி வரும், அதுக்கப்புறம் ப்ரைமரி வரும். அதுக்கப்புறம் ப்ரைமரி வரும், அதுக்கப்புறம் வரும். இந்த ஆர்டர் நமக்கு மாறும். பட் கேஸ் ஃபேஸில் டேரெக்டாக அந்த எஃபெக்டை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். 5th ஒன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ பாயிலிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், நடுவில் நமக்கு கூடிய இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்மேஷன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ரைட். அப்போ பாயிலிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு ஒரு செகண்டரி அமீன் இருக்குது. ரைட். இங்கே என்ன இருக்குது, நமக்கு ஒரு ப்ரைமரி அமீன் இருக்குது. ஓகேவா. அண்ட் இதில் நம்பர் ஆஃப் கார்பன் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே சேம் தான். இங்கே பாருங்கள், இதுலேயும் முதல் அமீன்ஸை கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரெண்டுலேயுமே யார் மோர் பாயிலிங்னா இதுதான். ஏன்னா இதில் ஹைட்ரஜன் பாண்டிங் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இந்த அமீன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட நமக்கு என்னென்னா ஈக்குவலன்ட் மாஸ் தான், இது ஐசோமர் தான். அப்போ பிரான்ச்சஸ் அதிகமாச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும், இது வந்து நமக்கு பிரான்ச்டு மாதிரி 2 பிரான்ச் வருது இல்லையா. பட் இங்கே நமக்கு டேரெக்டாக என்ன ஆச்சு, NH2 CH2 CH3 இருக்குது சிங்கிள். பட் இதுனா இதுவும் சிங்கிள் தான். பட் இங்கே நமக்கு NH இருக்கிறதுனால 2 பல்கியர் குரூப் இதை சரௌண்ட் பண்ணிடுது. ஸோ ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ பாயிலிங் பாய் ஆர்டர்னு பார்க்கும்போது ஆல்வேஸ் செகண்டரிக்கு நமக்கு கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைமரி C2H5NH2 அண்ட் இருக்குல்லே அதிகமாக எத்தனால். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமாக இருக்கும். இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும், அண்ட் இங்கேயும் ஹைட்ரஜன் பாண்டிங் தான். பட் நைட்ரஜன்றது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் கம்பேர்டு வித் கார்பன். ஸோ அப்போ இங்கே 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கிறதுனால ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமாக இருக்கும். இங்கே ஒன்றே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. ரைட்டா. ஸோ இதுதான் ரீசன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் சாலுபிலிட்டி இன் வாட்டர். ஸோ சாலுபிலிட்டி இன் வாட்டரை பொறுத்த வரைக்கும் அகெயின் இப்போ வாட்டரில் நான் இப்போ நைட்ரஜன் எடுத்து நான் வாட்டரில் போகிறேன். இப்போ NH3னே எடுத்துக்கோங்களேன். இதை நான் வாட்டரில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இட் வில் ஃபார்ம் அண்ட் ஹைட்ரஜன் பாண்டிங் வித் வாட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் ஆகணும். அப்போ இந்த வாட்டர் மாலிகுல் என்ன பண்ணும், இதில் கூடிய ஹெச்சோட இன்ட்ராக்ட் பண்ணும். அப்போ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அதிகமாக இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும், ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமாக இருக்கும். அப்போ அது மோர் சாலியபிளாக இருக்கும். அப்போ இருக்கையில் நமக்கு லீஸ்ட் சாலியபிள் இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா C6H5NH2. ரைட். ஸோ C6H5NH2 நான் பல்கிய குரூப். இப்போ இந்த ஹெச்சுக்கு பதிலாக நம்ம ஒரு பல்கிய குரூப் போடும்போது இந்த வாட்டர்லாம் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அண்ட் C6H5ன்றது ஹைட்ரோஃபோபிக், நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது வாட்டர் ரிப்பல் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததான் நமக்கு என்ன ஆயிரும்னா C2H5 2 டைம்ஸ் NH. ரைட். அதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னா
C2H5NH2. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆர்டர் தான். இதில NH2ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கனால, இந்த மாரி நமக்கு சாலபிலிட்டி ஆர்டர் வரும். ரைட். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியாச்சு? ஆர்டர் பார்த்தாச்சு. தேங்க் யூ.